ஹாய் காய்ஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். இன்றைக்கி அகெயின் ஒரு நயன்தாராவோட இன்ஸ்பிரேஷன் லுக் தான். என்னடா அடிக்கடி நயன்தாரா லுக் ரீக்ரியேஷன், நயன்தாரா லுக் ரீக்ரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காப்பி கேட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லுக் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா வி ஹாவ் டு கெட் சம் ரெஃபரன்ஸ். நான் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நல்லா ஃபேஸை நல்லா ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். ஸோ லிட்ரலி ஐ நீட் டு ப்ரெப் மை லிப்ஸ். எனக்கு வந்து இந்த வின்டர் சீசன் என் லிப்ஸை ரொம்ப மோசமாக்கிடுச்சு. அந்த டார்க் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் ஐயோ என்னால் அது கெட் ரிட் ஆஃப் பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. ஸோ இந்த டென்ஷனில் நான் மறந்து போய் ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி கன்சீலர் கலர் கரெக்டர் போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமர் இட்ஸ் ஃப்ரம் மெப்லினோட ஃபிட்மி ப்ரைமர் போர்லெஸ் மேட் ப்ளஸ் ப்ரைமர். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு போர்ஸ் இருக்கோ ஆஸ் யூஷுவல் அங்கே மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா அப்ளை பண்ணி நல்லா என்னோடய டிப் ஆஃப் த ஃபிங்கர் வச்சு டுவர்ட்ஸ் மை போர்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கே என் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். த்ரூ அவுட் த ஃபேஸ் நான் அப்ளை பண்ணலை. ஸோ சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃபவுண்டேஷனை தனியாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து எங்கெங்கே எனக்கு போர்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அங்கே மட்டும் இது போர் ஃபில்லிங் ப்ரைமர், மேட்டிஃபையிங் ப்ரைமர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதை வச்சு நான் நல்லா கவரப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கலர் கரெக்டரை யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் ஃப்ரம் எல்ஏ கோல்டு கலர் கரெக்டர். இந்த ஷேட் ஆரஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ரெட்டு வந்து ஏன்னா நான் ரொம்ப மினிமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால அது ரெட்டு போட்டால் பாப்அப் ஆகி தெரியுது. அதனால நான் ஆரஞ்ச் கலர் கரெக்டரே ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப மினிமல் தான். இந்த லுக்கில் 9 வந்து இட் இஸ் பியூர்லி மேட்டிஃபையிங் லுக். ஆனால் எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி க்ளாஸி லுக்காக மாறிடுச்சு. அப்சல்யூட்லி இன்றைக்கி நான் வந்து ஒரு மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன், மேட்டிஃபையிங் ப்ரைமர் எல்லாம் போட்டாலும் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஆயிலி செக்ரேஷனால் க்ளாஸி ஃபினிஷாக மாறிடுச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கங்கெல்லாம் நான் கலர் கரெக்டர் வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்மெண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். த்ரூ அவுட் இட் ஹேஸ் டு உங்களுக்கு எந்த அளவுனா இட் ஹேஸ் டு கேமஃப்ளேஜ் த பிளாக் பிக்மெண்டட் ஏரியாஸ். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னால் எந்த அளவு முடியுமோ அந்தளவு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் கேட்டிருந்தீங்க. ஸோ இட் இஸ் ஃப்ரம் மிலாக்ரோவோட ப்ரோ கன்சீலர் ப்ரஷ். இது வந்து C13 நினைக்கிறேன். நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இதோட லிங்க் வந்து இந்த வாட்டி கொடுக்குறேன். கலர் கரெக்டரை கேமஃப்ளேஜ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து டூ ஃபேஸ்டோட பார்ன் திஸ் வே கன்சீலர் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷேட் செஸ்னட் என்னோடய பர்ஃபெக்ட் மேட்ச். இது எனக்கு கொஞ்சம் எல்லோ டென்ட் வித் ஆரஞ்ச் டென்ட் கொடுக்கும். ஸோ ஓகே, பட் நல்ல ஃபுல் கவரேஜ். எனக்கு இந்த கன்சீலர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கன்சீலர். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஹைரண்ட் கன்சீலர்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா நான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்ச் கலர் போட்டேனோ அங்கெங்கெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டேன்னா ஒரு எல்லோ டென்ட் கொடுக்குதா. ஸோ இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக நான் ஃபவுண்டேஷன் போட்டே ஆகணும். ஸோ கவரப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த ஆரஞ்ச் கலர் கன்சீலர் லைட்டாக போட்டிருந்தா கூட இது இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த கவரேஜ் கொடுக்கும். ஸோ அந்தளவு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி என்னோடய ஃபங்க்ஷன் டைமுக்கெலாம் ஐ வில் ப்ரிஃபரபிளி யூஸ் திஸ் கன்சீலர் ஃபார்ம் கேமஃப்ளேஜிங்காக. என்னோடய சேம் ஸ்கின் டோன் கன்சீலராக இது ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஸோ நான் வேறு கன்சீலர் வந்துட்டு இந்தமாரி ஆரஞ்ச் டிண்ட் கொடுக்காமல் இருக்கணுன்றது இன்னும் 2-3 வச்சுருக்கேன். ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஐஆர்எல் ஃபில்டர் ஃபவுண்டேஷன். ரொம்ப ரொம்ப மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மினிமல் ப்ராடக்ட்டை தான் நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ரெட் இட். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். நல்ல ஈவனாக மேட்டிஃபையிங்காக பிளர்டாக இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஐ ஹாவ். நீங்கள் ஹையர் எண்ட் ப்ராடக்ட் கேட்டிங்கன்னா ஹுடா இதோட டியூப்புன்னு பார்த்தா இது வந்து எனக்கு ஹுடாக்கு கம்பேர் பண்ணாமல் திஸ் இஸ் லோயர் எண்ட் பட்ஜெட்டில் திஸ் இஸ் ஸோ குட். திஸ் பர்ஃபார்ம் ஸோ வெல். எனக்கும் அது இல்லாமல் பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச் இது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே ஃபோர்ஹெட் போடும் போது நல்லா என்னோடய பேக் ஹேண்டில் நல்லா அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு வெரி வெரி மினிமல் ப்ராடக்ட் தான் என்னோடய ஃபோர்ஹெட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் ஆயில் செக்ரேட் ஆகும்போது ஃபோர்ஹெட்டில் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வழியும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நெக்ஸ்ட் என்னோடய திரிசூல விக்தி தான். ஸோ அந்த பாகுபலி மாதிரி திரிசூல
யுக்தி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டோர், பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ இட் ஹேஸ் டு இந்த நான் உங்களுக்கு எங்கே இயர்ஸ் முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட யூ நீட் டு ஸ்டார்ட் யுவர் கான்டோரிங். அந்த கான்டோரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளஷ், அதுக்கு மேலே ஹைலைட்டர், அது 3ம் லேயரப் ஆனால் தான் ஒரு லுக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ எனக்கு நேச்சுரலாக இங்கே கான்டோர் இருக்கும். பட் எனக்கு இந்த இயர்ஸ் முடிகிற இடத்துக்கிட்ட கட் பண்ணால் என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் லிஃப்டட் அப்பாக தெரியும். இன்றைக்கி நான் வந்துட்டு பிளஷ் ஃப்ரம் நைக்கா, இது வந்து பெர்ரி க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷேடு. இதோட கலர் பே ஆஃபும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ஷிம்மர் ஷேட் கொடுக்கும். மேபி இதில் எல்லாமே மேட்டிஃபையிங்காக போட்டு இந்த ப்ளஷ் வந்து எனக்கு ஷிம்மர் கொடுத்துருச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் ஷேடான என்னோடய ஹுடாவோட கன்சீலர் வச்சு எங்கெங்கெல்லாம் எனக்கு லைட்டாக ஹைலைட்டிங் வேணும், ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும், அங்கங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லுக்கில் நயன் வாஸ் ஹேவிங் அ சூப்பர் குட் ஃப்ளஷ்டு நல்ல ப்ளஷ் போட்டிருந்தாங்க. ஆனால் மேட்டிஃபைங் ப்ளஷ். ஸோ நான் மேட்டிஃபைங் ப்ளஷ் போட்டிருக்கணும், பட் நான் வந்து மிஸ்டேக்கன்லி ஒரு மாதிரி போட்டுட்டேன். தட் இஸ் மிஸ்டேக் ஐ டிட். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணால் அது ஒரு க்ளோயிஷ் எஃபெக்ட் கொடுக்குதா, அதுதான் மிஸ்டேக் நான் பண்ணது. அது கொஞ்சம் க்ளோயிஷாக ஆகிடுச்சு. பட் அதர் தேன் தட் த லுக் வாஸ் ஸோ குட். ரொம்ப எல்லோரும் அழகாக இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கே அது கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் பிளெண்டிங் போத் தி சைட்ஸ். மேக்கப் ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறத விட பிளெண்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சு மேக்கப் போடலாம். ஹெவி ப்ராடக்ட்ஸ் தெரியக்கூடாது அப்படின்ட்டு மிரரை தூரமாக வச்சு மேக்கப் போடலாம். பட் ஹாவ் அ மிரர் இன் ஹேண்ட் ஆர் நியர்பை. ஸோ நம்ம கிட்டக்க பார்க்கும்போது தான் இந்த இடத்துக்கிட்ட திட்டாக இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட திட்டாக இருக்குன்னுலாம் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் இங்கே ப்ராடக்ட் இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இப்படி பார்த்தா தான் தெரியும். ஸோ தட்ஸ் ஹவ் நான் என் பக்கத்துலேயே ஒரு மிரர் வச்சு அதை நான் அழகாக பிளெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவு என்னோடய கன்சீலர், கலர் கரெக்டர் எல்லாமே பிளெண்ட் பண்ணி ஒரு பிளேஸில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கே இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இந்த லுக்கு க்ரியேட் பண்ணதுக்கு காரணமே அந்த ஜும்கா தான். ஐ ரியலி வாண்டட் டு ரீக்ரியேட் தட் ஜும்கா. ஸோ அதனால் இந்த லுக்கு போகலாம். ஸோ இந்த ஜும்கா வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, ஸோ நயன் தான் அடிக்கடி ஜும்கா போடுவாங்களே, அவங்களோட பிக்ஸ் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து வி வில் க்ரியேட் திஸ் லுக் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது தான் இந்த லுக்கு. பட் இட் கேம் ஸோ வெல்லுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இது பார்க்கும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த மேக்கப் போட்டேன் நான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஐ ஷேடோ, ஐப்ரோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இனிமேட்டு நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணி இந்த மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு க்ரீஸ் லைன் இருக்குதுன்னு தோணுதோ அங்கங்கெல்லாம் ஜஸ்ட் பிளெண்ட் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பிளெண்ட் பண்ணுறதுனால தப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற 2 டூல். ஒன்று வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஆங்குலர் ப்ரஷ், இன்னொன்று வந்து என்னோடய பொம்மேடோட ஆங்குலர் ப்ரஷ். ஸோ அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் செட் இட். என்னோடய மேக்ஸோட ஃபிக்ஸ் ப்ளஸ் ப்ரெப் அண்ட் ப்ரைம் அந்த செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இது எல்லாமே மெல்ட் டவுன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எப்பயுமே இந்த ஸ்டெப் நான் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஒரு பவுடரை வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பும் நம்ம இதை வச்சு போட்டோன்னா அந்த ப்ராடக்ட் அழகாக உட்காரது இல்லாமல் இன்டாக்டாக இருக்கும். ஸோ இது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே என்னோடய ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐபேஸ் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஐ ஸ்டார்டட் மை ஐப்ரோஸ். நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு கோம் பண்ணிவிட்டு என்னோடய பொமேட், பிஏசியோட பொமேட், இந்த ஷேடு இதோட பேர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லா இதை வந்து எக்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்லீக்காக நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறேன். என் ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக ஷேப்லெஸ்ஸாக கரடு முரடாக மேலேயும் கீழேயுமா இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அன்இவென்ட் ஐப்ரோஸ் இருக்குது, நீங்கள் தான் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க்கான ஒரு மெத்தடு. நான் பேசிக்கலி வந்துட்டு ரொம்ப பிக்கி.
லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப யோசிச்சு பிக் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன். ஸோ நான் அதெல்லாம் மட்டும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னைக்காவது எனக்கு பிஆர் வந்துச்சுன்னா 1, 2 நான் ஷேர் பண்ணுறேன். பட் அதர் தேன் திஸ் இதில் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே நான் வாங்கினது தான். அதில் நான் எல்லாமே ரொம்ப பிக்கி பர்ட்டிகுலராக இந்த ஷேடெல்லாம் தான் டஸ்கி பீப்புளுக்கு நல்லாயிருக்கும், இந்த ஷேடெல்லாம் தான் டஸ்கி பீப்புளுக்கு சூட் ஆகும், இதெல்லாம் தான் ஆயிலி ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்த்து வாங்கினது. ஸோ மேக் ஷுர் யூ ஹாவ் எவ்ரிதிங். ஸோ இந்த ஐப்ரோ டியூட்டோரியல் நான் என்னோடய பேஜில் நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா யூ கேன் ஹாவ் தட் ரெஃபரன்ஸ் ஆல்சோ. ஸோ முடிச்சாச்சு. ஐப்ரோஸ் முடித்ததுக்கப்புறம் இது செட் பண்ணணும். ஆக்சுவலி இது என்னோடய பிஏசியோட பவுடர் பேலட், ஐப்ரோ கிட் பேலட். ஸோ அதுலேருந்து அந்த 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி என்னோடய மிட்டுலேருந்து எண்டு வரைக்கும் அதை நான் செட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னருக்கு மட்டும் ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் எடுத்து இன்னர் கார்னர் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. யாரை கேட்டாலும், மேக்கப் நல்லா தெரிஞ்சவங்க யாரை கேட்டாலும், ஒரு மேக்கப் லுக்குக்கு ஒரு அழகாக நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னா ஐப்ரோஸ் ரொம்ப 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 முக்கியம். எந்த அளவு நீங்கள் ஐப்ரோஸ்க்கு ஒரு டைம் கொடுத்து அதை பண்ணுறீங்களோ அந்த அளவு நீங்கள் அழகாக தெரியுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐப்ரோஸ் பிளேஸ் த வைட்டல் ரோல் இந்த மேக்கப். என்ன லுக் நீங்கள் மேக்கப்பே போடலனா கூட ஐப்ரோஸ் மட்டும், அதனால தான் நீங்கள் இவங்க ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க, த்ரெட்டிங் மட்டும் பண்ணாலே போதும் ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் பாரு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துட்டா பாரு, ஆனால் அவங்க த்ரெட்டிங் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. த்ரெட்டிங் தட் உங்கள் ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறதுலே யுவர் என்டையர் லுக் சேஞ்சஸ். அதுதான் ஐப்ரோஸோட மெயினான ஃப்யூச்சரு. ஸோ நல்லா அதை கார்வ் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் நவ் செட்டிங், பேக்கிங், தென் காம்பேக்ட் போட்டு இந்த மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணுறதுக்கு, பேக் பண்ணுறதுக்கு என்னோடய பிஏசியோட ஹெச்டி பவுடர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன் ஹுடாவோட லூஸ் பவுடர். பட் நான் அதை இன்னும் வாங்கினா கண்டிப்பாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அன்டில் திஸ் இதை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நான் அடுத்த ஷேடுக்கு போவேன், அடுத்த பவுடருக்கு போவேன். பிகாஸ் ஐ எம் நாட் அ ரெகுலர் டெய்லி நான் மேக்கப் போடுற பர்சன் கிடையாது. ஸோ ஐ எம் அ அக்கேஷ்னல் மேக்கப் பர்சன். அதுக்கு நான் வந்து ப்ராடக்ட்ஸை அடுக்கி வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு தோணுச்சுன்னா அதை வாங்கி நான் உங்களுக்கு ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இட். அதர் தேன் அதை தவிர நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அந்த அளவுலாம் நான் இன்னும் வளர்ந்தால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். அன்டில் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சே நம்ம மேக்கப் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ். ஒரு டஸ்கி ஸ்கின்னு நீங்கள் டஸ்கின்னு சொல்வீங்களோ, இல்லை டார்க் ப்ரௌனுன்னு சொல்வீங்களோ, இல்லை டீப் ப்ரௌனுன்னு சொல்வீங்களோ, இல்லை ப்ரௌனுன்னு சொல்வீங்களோ, என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் என் ஸ்கின் டோன் பீப்புளுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கணுன்ட்டு தான் இந்த பேஜே ஆரம்பித்தேன். பட் இட் இஸ் ஒர்க்கிங் ஸோ குட். எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பீப்புளாக சேயிங் நான் உங்களை பார்த்து நான் வாங்கி எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு, இது எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு, இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, இந்த லிப் ஷேட் அழகாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் வாவ் அப்படி இருக்குது. சீரியஸ்லி காம்பேக்ட் நான் பேசிக்கிட்டே பேக்கிங் முடிச்சிட்டேன், காம்பேக்ட் முடிச்சிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன். திஸ் ப்ராசஸ் ஆர் காமன், என்னோடய ரொட்டீனில் இது வந்து காமனான ஸ்டெப்ஸு. ஸோ முடிச்சிட்டா இப்படி தான் ஸ்லீக்காக இருந்துச்சு மேக்கப். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ காம்பேக்ட் முடிக்கல, காம்பேக்ட் இன்னும் இருக்குது. காம்பேக்ட் வந்து என்னோடய மேக்கோட காம்பேக்ட். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் உள்ள காம்பேக்ட். எனக்கு வேறு எந்த காம்பேக்டும் யூஸ் பண்ண தோணலை. ஐ ஹாவ் ஃபிட்மியோட காம்பேக்ட். நீங்கள் அஃபோர்டபுள் ரேஞ்ச் என்னை கேட்டதுனால நான் அஃபோர்டபுள் காம்பேக்டாக மெப்ளினோட ஃபிட்மி வச்சுருக்கேன். பட் நான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா ஹையர் அண்ட் ப்ராடக்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அதனால் அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஹேர் முடிச்சிடலாம். ஹேர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக அவங்க நேர்வகுடு எடுத்திருந்தாங்க. என் ஃபேஸ் கட்டுக்கு நேர்வகுடு சுத்தமாக நல்லா இருக்காது. அதை ட்ரை பண்ணேன். பட் அதை நான் ஊற்றி மூடிட்டு நான் ஒரு லைட்டாக ஒரு லிஃப்டட் அப்பாக ஒரு பஃப் வச்சு நான் இந்த லைட்டாக கோம் பண்ணி கிளிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஃப்ரீ ஹேர். பட் அவங்க வந்து பன் போட்டிருந்தாங்க. நான் நிறைய வீடியோவில் பன் போட்டதுனால நான் ஃப்ரீ ஹேர் விட்டு அதை சுற்றி பூ வச்சுக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஆல்வேஸ் டூ மை பஃப். நான் பேக் கோம்பிங் பண்ண மாட்டேன், டீசிங் பண்ண மாட்டேன். ஸோ அது இன்கேஸ் நான் வந்து ரொம்ப பெரிய என்னோட சிஸ்டர் மேரேஜ், என் கசின் மேரேஜ் அப்படின்னா நான் டீசிங் பண்ணலாம்.
ஸோ அக்கேஷ்னலாக நான் போகும்போது டீசிங்லாம் ரொம்ப ஒரு காமன் மேரேஜ், ஒரு மிடில் கிளாஸ் மேரேஜுக்கு நம்ம ரொம்ப ஹெவி லுக்காக போனோன்னா அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அஸ் வில் மேக் அஸ் அப்படியே என்ஜாயே பண்ண விடாது. எல்லோரும் நம்மளை ஒரு ஆக்வர்டாக பார்ப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் ட்ரபிள். ஸோ லைட்டாக ஃப்ரென்ச்சஸ் வச்சு எனக்கு இந்த மாதிரி பஃப் தூக்கி விட்டாலே அது அப்படியே நின்றுக்கும். அப்படியே நிற்க வச்சுட்டு ஹேரை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஹேர் வந்து இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுட்டு ஐஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஐஸ் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நீட்டாக போட்டிருந்தாங்க. ஸோ ஐஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் ஒரு ஐஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேஸ் வந்து இந்த மாதிரி க்ரீஸ் லைன்ஸோடு இருக்கக்கூடாது. அதை நல்லா பிளர் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே போய் செட்டில் ஆகிடும். ஸோ இதை நல்லா பிளர் அவுட் பண்ணிவிட்டு, இது இப்போ க்ரீம் ப்ராடக்ட்ஸோடு இருக்குது. இதுக்கு மேலே என்னோடய பவுடரை வச்சு செட் பண்ணி அது ஒரு பிளர்டான ஒரு பிளாட்ஃபார்மாக ஆக்கிட்டு அதுக்கு மேலே நான் பிளெண்ட் பண்ணால் தான் என்னோடய ஐ ஷேடோ அழகாக உட்காரும். ஸோ நான் க்ரீம் மேலே போட்டேன்னா அது நான் எங்கே ப்ரஷ் வைக்கிறேனோ அங்கேயே ஸ்டிக் ஆகிக்கும், நவராது. அந்த இடம் மட்டும் திக்காக தெரியும். ஸோ நான் நல்லா பிளர் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஐப்ரோஸ், ஐ ஷேடோ என்ன போடுறதுன்னு நோ ஐடியா. வாங்க பார்க்கலாம். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சட்டில் அண்ட் நீட். ஒரு ப்ரௌன் ஷேடோ வந்து க்ரீஸ் லைனுக்கு போட்டு நல்லா ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கிறேன். த்ரூ அவுட் த ஐஸுமே அதை வந்து ஒரு பேஸ் மாதிரி ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ப்ரௌன் ஷேடோ பேலட் வந்துட்டு இட் இஸ் ஃப்ரம் ஷோ ஸ்டாப்பர், இந்த ப்ராஷ் பியூட்டின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் பேலட். எல்லா கலருமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாமே ஸோ குட் மேன் அப்படி இருந்துச்சு. ஸோ நல்லா ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து நல்லா ஈவெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் லீவிங் தட் ஆஸ் இட் இஸ். ஸோ நான் கீழே வந்து அதே ஷேடோ வந்துட்டு ஒரு பேஸ் மாதிரி போட்டுக்கலாம் வாட்டர் லைனுக்கு போட்டுட்டு. எனக்கு முக்கியமானதே காஜல் தான். அந்த நயன்தாரா லுக்கு நம்ம போயிட்டோன்னாவே அவங்களோட காஜல் தான் ஸ்பீக் அவுட் பண்ணும். மோஸ்ட்லி ஷி யூஸ் டு ஹாவ் தட் ஸ்மஜ்டு ஐ லுக். இந்த ஐப்ரோ, இந்த காஜல் இஸ் ஃப்ரம் ஃபேஸஸ் கனடா. எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே இதுக்கு பின்னாடி ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியான ஒரு பஃப்பான ஒரு பிளண்டர் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஐஸுக்கு ஒரு ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸாகவே இருக்காது. அதை வச்சு நம்ம வந்து இதை ஸ்மஜ் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்மஜ் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ஒன் ஆஃப் தி ஃபேவரட் காஜல்னு கூட நான் சொல்லுவேன். அதுவும் 9 லுக் க்ரியேட் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் காஜல். ஸோ வாட்டர் லைனுக்கு நல்லா ஹெவியாக போட்டுக்கிறேன். ஸோ ஷி ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹாவ் அ டீப் பிளாக் காஜல்ஸ். ஸோ நல்ல போல்டாகவே இவங்க போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே போட்டுக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு ரீக்ரியேட் இட். பட் அவங்க லுக்கு நம்மளுக்கு கொண்டு வர முடியுமானா அது முடியாது. பட் இட் இஸ் இன்ஸ்பிரேஷன். அவங்கள்ட்டேருந்து இது எடுத்து ஓகே இது நம்ம போட்டால் இந்த லுக் நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணது தான் இது. ஸோ அண்ட் தட்ஸ் இட். மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மஸ்காரா போட்டால் முடிஞ்சு. நான் கர்லர் யூஸ் பண்ணி நல்லா கர்ல் பண்ணிவிட்டு ஐ எம் ஜஸ்ட் அப்ளைங் த மஸ்காரா. என்னோடய பிளாக் ஸ்டாக் மஸ்காரா ஃப்ரம் மேக்கோடது. ஸோ நல்லா நான் என்னோடய லேஷஸ்க்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதே அளவு என்னோடய லோயர் லேஷஸ்க்கும் நான் கொடுப்பேன். எனக்கு என்ன அப்பர் லேஷஸ் பெருசாக இருக்கோ இல்லையோ லோயர் லேஷ் லைன்ஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எனக்கு அழகாக இருக்கும் இதை கொஞ்சம் டெஃபைன் பண்ணோன்னா. ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே லோயர் லேஷ் லைன் நீங்கள் போட்டு பாருங்களேன். உங்களுக்கு ஃபோட்டோஸ்லையாக இருக்கட்டும், நீங்கள் பேசும்போதாக இருக்கட்டும், இன்னொருத்தவங்க உங்கள்கிட்ட அவ்வளோ அட்ராக்ட் ஆவாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். So and that's it. Look is going to complete in very soon. ஸோ முடிச்சாச்சு. நல்ல லேஷஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஏதோ ப்ளஷ் அவங்க ரொம்ப ப்ளஷ்ஷியாக இருந்த மாதிரியும் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரியும் இருந்ததுனால என்னோடய ப்ளஷ்ஷையும் ப்ரான்சரையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் மேபி ப்ரான்சர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் ஹார்ஷ் லைனாக தெரிஞ்சது பிக்ஸ்லலாம். நான் எம் அட்டாச்சிங் இது த பிக்ஸ் ஆல்சோ. ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா என்னோடய ஜா லைன்ஸ், என்னோடய ஃபோர்ஹெட் எல்லாத்தையும் நல்ல கான்டோர் ப்ரான்சர் வச்சு ஒரு டிஃபைன்டு லுக் கொடுத்துக்கிறேன். ஸோ அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ டூ இட். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் இந்த ப்ரான்சர் யூஸ் பண்ணுறதில்ல. வேறு எந்த ப்ரான்சரும் எனக்கு வாங்க தோணலை. வேறு ப்ரான்சர் வாங்கினாலும் இது இந்த அளவு பிக்மெண்டடாக இல்லை. திஸ் இஸ் மேக்கப் ரெவல்யூஷனோட ஒயாசிஸ். ரொம்ப 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 பர்ஃபெக்டான ஒரு ஷேடு.
லுக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஸோ எனக்கு இப்போ ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் திக்கன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, ஏன்னா பவுடர்லாம் வச்சதுக்கப்புறம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ தான் லாஸ்ட்டாக தான் என்னோடய பவுடர் அந்த இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த பிளாக் ஐ ஷேடோ மட்டும் எடுத்து டிப் ஆஃப் தி ஐப்ரோஸில் மட்டும் திக்கன் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டச் மை இன்னர் கார்னர்ஸ் டச் பண்ணுறதுனாலுமே ப்ரௌன், அந்த ஸ்லைட் ப்ரௌனான ஷேடோ வச்சு தான் நான் ஷேடோன்ற ஐப்ரோ பேலட்டில் உள்ள கலர் ஷேடை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா திக்கன் பண்ணிவிட்டு வில் கம்ப்ளீட் திஸ் லுக். ஆல்மோஸ்ட் இந்த லுக்கை நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவு ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஸோ என்னால் எந்தளவுக்கு ரீக்ரியேட் பண்ண முடியுமோ அந்தளவு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப சட்டிலாக நீட்டான ஒரு பிங்க் ஷேட். ஸோ பிங்க்குக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கும்போது ஐ காட் திஸ் ஃப்ரம் மாமா எர்த். வேறு எந்த ஒரு பிங்க்கும் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் தான் மேக்கில் ஒரு பிங்க் வச்சுருக்கேன், அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஹர் சிக்னேச்சர் திஷ்டி பொட்டு. ஆஸ் ஃபார் மீ அவங்களுக்கு அது மோல் மாதிரி பொட்டு வச்சுக்கலாம். பொட்டுக்கு ஐம் ஜஸ்ட் ட்ரைங் மெனி ஆப்ஷன்ஸ். எதுவுமே எனக்கு செட் ஆகாதனால ஃபைனலாக ஒரு மெரூன் பொட்டோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் நயன் வாஸ் ஹேவிங் அ பிங்க் ஸ்டிக்கர் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இதுதான் அவங்க வச்சிருந்த ஸ்டிக்கர். என்னோடய கலருக்கு அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு, அதனால் ஐம் கோயிங் வித் மெரூன் ஆஸ் யூஷுவல். முடிச்சாச்சு. தென் வில் கம் டு த லிப்ஸுக்கு என்னோடய ஃபேவரட் லிப் லைனரான சேம்பர் PK13 வச்சு நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். எந்தளவு என்னால் டிஃபைன்டாக லிப் லைன் பண்ண முடியுமோ அந்தளவு நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் ஹேஸ் டு பி வெரி ப்ரிசைஸ்ட். இது லைன் பண்ணியிருக்கதே தெரியக்கூடாது, பிகாஸ் ஷீ ஹேவன்ட் யூஸ்ட் எனி லிப் லைனர். ஷி யூசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெக்னிக் ஃபார் லிப்ஸ். அதை அவங்க தனியாகவே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் படிக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. பட் ஐ வில் ட்ரை தட் லிப் டெக்னிக் ஒன்ஸ். எப்பயாவது ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவு ஐ கேன் ட்ரை இட் அவுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஸ்மட்ச் அவுட் பண்ணோன்னா திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். நம்ம ஸ்கின் டோனுக்கு பிங்க் கலர்ன்றது சூட்டே ஆகாது. அதை ஒரு லிப் லைனரோட லிப் லைன் பண்ணால் பிங்க் கலர் தான் தெரியும். ஆனால் அது நம்ம ஃபேஸோட நல்லா கேமஃப்ளேஜ் ஆகிடும், அழகாக எடுத்து காட்டும். ஸோ அந்த டெக்னிக் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் த லுக் இஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் நான் சாரீ போட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஜுவல்லுமே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஜுவல்ஸ். எப்பயுமே லிப்ஸ்டிக் போட்டு அதோட எக்ஸஸை ரிமூவ் பண்ணிடணும், அப்போ தான் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஐ டிட் இட். தட்ஸ் ஹவ் த லுக் கேம் அவுட் ஸோ வெல். வாங்க என் சாரீ நான் எந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி என்னோடய சாரீ நான் பின்னாடி ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் த சாரீ. ஐ ட்ரை டு மேட்ச் வித் இட். பட் அதே சாரியை வாங்கி தான் ரீக்ரியேட் பண்ணணும்லாம் இல்லை, இந்த சாரியை வச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்ட சாரீ தான் இது. இந்த சாரீ இஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ. நான் போஸ்ட் மேரேஜ் நானும் என் ஹஸ்பண்ட், என்னோடய ஃபேமிலி, மாமனார் மாமியார், நாங்கள் டெம்பிள் போனது இந்த சாரீ தான். ஸோ திஸ் இஸ் லிட்டில் பர்சனல் ஃபார் மீ. அண்ட் போடும் போதே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் அதை இந்த சாரீ இப்போ தான் போடுறேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் ஐ எம் அ பிக் சாரீ அடிக்ட். ஸோ ஒரு சாரீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டேன்னா அடுத்த ஃபங்க்ஷன் நான் போடவே மாட்டேன். பிகாஸ் ஐ யூஸ் டு பை சாரீஸ். அப்பப்போ வாங்கிட்டே இருப்பேன். ஐ வில் நெவர் ரிப்பீட்டட் அ சாரீ. பட் அந்த சாரியெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுறதுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் இட். ஸோ திஸ் இஸ் த ஜும்கா. எனக்கு அவங்க பேட்டர்ன்லேயே ஜும்கா கிடைக்கல. பட் திஸ் ஜும்கா வாஸ் கிவன் டு மீ ஃப்ரம் அ பேஜ் கால்டு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்த்திகான்னு சொல்லிட்டு. த குவாலிட்டி ஆஃப் த ஜுவல்ஸ் இஸ் ஸோ குட்டுங்க. இது எனக்கு இந்த கெம்பில் ஒரு மாதிரி கோல்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அது அந்த ஃபினிஷ் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த ஃபினிஷ் அது பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஜுவல் போடவே அழகாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, வாவ், அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவங்கள்ட்ட இருக்கிற மெனி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை. அவங்க பேஜை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன். அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ட்ரஸ்டபிள் ப்ராடக்ட்ஸ். அண்ட் மெனி ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் ஹாவ் ஈவன் ஸ்போக் அபவுட் இட். நானும் கண்டிப்பாக அவங்க பேஜை பற்றி சொல்லி ஆகணும். இந்த பேங்கிள், மல்டி கலர் பேங்கிள்ங்க, சீரியஸ்லி தி ஃபெஸ்டிவ் ஸ்டோருன்னு சொல்லிட்டு
அவங்க போட்ட அடுத்த செகண்டு ஐ பர்ச்சேஸ் திஸ் இஸ் மை ஓன் பென்னி. ஐ பர்ச்சேஸ் இஸ் ஸோ குட். அந்த அந்த வளையலை பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்தளவு. ஸோ அந்த லுக் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. பட் நான் அந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபேபியூட்டியோடது இன்னும் 2-3 லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். திஸ் இஸ் இஃப் ஐம் நாட் ராங் ரிவெஞ்சுன்ற ஷேடு என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதுவுமே இந்த ஷேடுமே இந்த லுக்குக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம நயனை ரீக்ரியேட் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த ஷேடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போல்டாக இருந்துச்சு. ஸோ நான் மேரேஜுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த ஷேடை கண்டிப்பாக நான் தூக்கிட்டு போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு ஷேடு. ஸோ இதுக்கு அடுத்த ஷேட் நான் ஒன்று ட்ரை பண்ணேன். தட் இஸ் மை எவ்ரிடே லிப் காம்போ. ஐ வுட் டை ஃபார் திஸ் லிப் காம்போ. அந்த மாதிரியான ஷேடு. மஸ்ட் வாட்ச் திஸ் வித்தவுட் ஸ்கிப்பிங் இட். ஸோ பார்க்கலாம் அந்த ஷேட் என்னன்னு சொல்லிவிட்டு ஐ வில் ரிவீல் இட். ஸோ அண்ட் இந்த லிப் காம்போ வந்து தட் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரெட். எவ்ரிடே என்னோடய ஆஃபீஸ்க்கு வித்தவுட் மேக்கப் இந்த லிப் காம்போ தான் போடுவேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஃபேபியூட்டி. போட்டிருக்கதே தெரியாது, நம்ம லிப்ஸ் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கும். இந்த காம்போ நான் வந்து கூடிய விரைவில் என்னோடய ஷார்ட்ஸில் போடுறேன். இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ், கீப் ஃபாலோயிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஐ எம் ரெடி டு டூ suitable products for dusky people out there. I'm happy to share all my secrets of products and lipsticks with you people. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 5 years முன்னாடி ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை கூட மூச்சு கூட விட மாட்டேன். நான் பார்த்து வாங்கினது உங்கள்கிட்ட எப்படி நான் ஷேர் பண்ணுவேன்ட்டு. பட் நவ் ஐ எம் ஷேரிங் டு த வேர்ல்ட். எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் எப்போ புரிஞ்சுதுன்னா, நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தேடும் போது என்னால் கண்டே பிடிக்க முடியல டஸ்கி ஸ்கின்னுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ I'm here to create a reference for dusky people out there. And இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட பார்க்கலாம். Until it's bye from Priya Sundar. Tata guys.